ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். இன்றைக்கி அரிசி மாவில் அடை பார்க்கலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸியாக நான் செஞ்சு காட்டுறேங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு தக்காளி சட்னியும் பார்க்க போகிறோம். முதல்ல வந்துட்டு சட்னி பண்ணிக்க போகிறேங்க. அதனால ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு, சீரகம் போட்டுக்கிட்டேன். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாங்க. இந்த தக்காளி சட்னிக்கு ரொம்பவும் சுவையாக கொடுக்கும். சோம்பு போட்டதுனால மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேங்க. இதை நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தனியாத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இது நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போ பூண்டு ஒரு 10 பல் நல்லா இது மாதிரி நசுக்கி போட்டுக்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இது சைடில் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இது கேரட் எடுத்துருக்கேங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கீரை எடுத்துருக்கேன். இப்போ அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு கேரட் துருவி வச்சுருக்கேங்க. வெள்ளரிக்காய் துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேரட் துருவி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். மெலிசாக கட் பண்ணிக்கணுங்க, ரொம்ப மெலிசாக. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கிட்டேன். இப்போ வெள்ளரிக்காய் போட்டுக்கலாங்க. நல்லா துருவி வச்சுருக்கேன். எதுவுமே கட் பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப இது மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கணும். இது பச்சை மிளகா மாதிரி இருந்தால், கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்மளுக்கு ரொட்டி தட்டும் போது ஈஸியாக வராதுங்க. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணி துருவி போட்டுக்கணும். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் எண்ணெய் சேர்க்கறதுனால நமக்கு ஒரு அடை வந்துட்டு நல்லா வெந்து வருங்க உள்ளே கூட. நம்ம அப்புறமா மேலாட்டமாக எண்ணெய் போட அவசியம் இல்லை. வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். மாவு இது மாதிரி ஃபஸ்ட்டு இது காயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியில் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காயெல்லாம் வந்துட்டு தண்ணி விடும், அதனால வெங்காயம் தண்ணி விடும். அதனால ஃபஸ்ட்டு கலக்கிக்கலாம். அது மாதிரி கலக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இது மாதிரி தண்ணி விட்டு கலக்கிக்கணும். இது ரொம்ப கெட்டியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நம்ம ரொட்டி தட்டுறதுக்கு. இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம எண்ணெய் விட்டுறதுனால கைக்கும் ஒட்டாதுங்க ரொம்ப. இப்போ வந்துட்டு நான் இந்த பட்டர் பேப்பர் எடுத்துருக்கேங்க. அது கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ உருண்டை பண்ணி இது மாதிரி வச்சு நல்லா மெலிசாக தட்டிக்கலாங்க.
இப்போ வந்துட்டு மேலே பிளாஸ்டிக் ஷீட் போட்டுக்கிட்டேங்க. ரொம்ப மெலிசாக தட்டிக்கலாம். இது மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் போடுறதுனால போட்டு நமக்கு எவ்வளோ மெலிசாக வேணுமோ அவ்வளோ மெலிசாக இது மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இது வந்துட்டு மாவு ரொம்ப கெட்டியாக நம்ம இது மாதிரி கலக்கி வச்சோம்னா அது நல்லாவே இருக்காதுங்க, நமக்கு ரொம்ப வேகாது, அப்புறமா அது உடையுங்க. நம்ம இப்போ இது உடையாது, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ரொட்டி. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கு, அதில் இந்த அடையை போட்டுக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் சூடான அப்புறமா இந்த பேப்பரை எடுத்துடலாம். கொஞ்சம் சூடாச்சுன்னா தான் அது வந்துட்டு பேப்பர் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள், எடுக்கும்போது கூட உடையாது. இது நமக்கு நல்லா தோசை பதத்தில் இருக்கும், ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரெண்டாவது அடையும் இது மாதிரி தட்டிக்கலாம். எவ்வளோ மெலிசாக வேணுமோ அவ்வளோ மெலிசாக நம்ம இது மாதிரி தட்டிக்கலாங்க அடையை. இப்போ இந்த பேப்பர் ஷீட் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு அடை ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா கலர்ஃபுல்லாக சாஃப்டாக அடை ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ரெண்டாவதும் போட்டுக்கலாங்க. ரொம்ப சுவையான ரெண்டாவது அடையை முடிஞ்சிடுச்சிங்க. மூணாவது இது மாதிரி தட்டிக்கலாம். செய்கிறது கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது. எல்லா அடையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சட்னியும் ரெடியாக இருக்குங்க. ரொம்பவும் சுவையான சட்னி. இது ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தக்காளி சட்னி கொஞ்சம் போட்டுக்கிட்டு இந்த அடை சாப்பிடும்போது ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த அரிசி அடையோடு என்ஜாய் பண்ணுறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குது அடை. Okay viewers, bye.